ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆத்மலிங்க ஆத்மனக்கம் மணியன் மணியனை சிவத்தின் ஆத்மாரம வணக்கங்களை மனைவுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிறப்பது எள்ளு புண்ணாக்கு. எதுக்கும் உதவாத புண்ணாக்கு என்று சொல்வார்கள். அதாவது பார்த்தோன்னா, அதாவது ஒரு வேர்க்கடலையோ இல்லை தேங்காயோ இல்லை எந்த ஒரு தானியமாகட்டும் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய சக்கையை பார்த்தோன்னா புண்ணாக்கு என்று சொல்லுவார்கள். இந்த புண்ணாக்கு வைத்து மாந்திரிகம் செய்வது இதுவரை யாரிடம் சொல்லிடாத ஒரு விஷயம். புண்ணாக்குக்கு எத்தனை நன்மைகள் இருக்காதா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மாந்திரிகத்தில் நமது தெய்வத்தை சித்தியடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் புண்ணாக்கு. அதிலும் எள்ளு புண்ணாக்கு விசேஷமானது. அந்த புண்ணாக்கு எப்படி மாந்திரத்தை பயன்படுது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வச்சு எந்தெந்த தெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணலான்னு பார்க்கலாம். முக்கியமாக மாட தெய்வங்கள் முனீஸ்வரன், ஐயனார், கருப்பசாமி, வீரபத்ரன், சுடலமாறன், காளி, காட்டேரி, இது மாதிரியான தெய்வங்களுக்கு உக்ர தெய்வங்கள், அதாவது பலி தரக்கூடிய அனைத்து வகையான தெய்வங்களுக்கும் எள்ளு புண்ணாக்கை சுட்டு வைத்தால் அந்த தெய்வம் சீக்கிரம் சித்தியாகும். அப்படி என்ன இதனுடைய ரகசியம் ஒளிந்திருக்குது என்று பார்த்தோம்னால், ஒருவர் இறந்து விட்டால், அதாவது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சபத்தை எடுத்து செல்லும்போது பின்னாடி எள்ளு இறைச்சம் போடுவாங்க. எள்ளு இறைச்சம் போயிட்டால் இறந்தவங்க வரமாட்டாங்க என்று சொல்லுவார்கள். அது நிஜம் அதல்ல. எள்ளு இறைச்சின்னு போனால் அந்த சூசைட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாலோ அந்த உடலானது பரிசோதனைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கூறு ஆய்வு என்று சொல்வார்கள், அதாவது போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லுவோம். அந்த போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு வரும்போது அங்கு தேவையில்லாமல் சுற்றி குழந்த துரு ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்கள் எல்லாம் அந்த உடலிலே தொடர்ந்து வந்து நம் வீட்டில் சில பாதிப்புகள் தரக்கூடாது என்பதற்காக அந்த உடலை எடுத்து போய் அடக்கம் பண்ணும்போது நெல் பொரியும் வெற்றிலை எள்ளு தூவி விடுவார்கள். அது எண்ணின்னு வரதுக்குள்ளே அந்த ஆத்மா எண்ணின்னு வரதுக்குள்ளே, அதாவது ஒன்றுன்னா பொறிக்கின்னு வரும், பொறிக்கின்னு வரதுக்குள்ளே பொழுது வெஞ்சிரும், திரும்பி அது அங்கேயே போயிடும். அதனால் அந்த ஆத்மா நம்ம தொல்லை பண்ணாது என்று சொல்வாங்க. அதெல்லாம் நம் வீட்டில் வளர்ந்து இறந்தவர்கள் நமக்கு தெய்வமாக இருந்து நம் குடும்பத்தை, அது கெட்டவராக இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி, ஊருக்கே திரண்ட பேர் இருந்தாலும் இறந்த பேருக்கு அவர் தைரியமாக இருந்து அவர்களையும் அவர்கள் சார்ந்தவரையும் குடும்பத்தையும் வழிநடத்துவார்கள். இப்போ நம்ம மாந்திரத்தை பற்றி பேசும்போது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த போகும் வழியிலே இருக்கக்கூடிய துரு ஆத்மாக்களை திரும்ப வரவிடாமல், நம்ம வீட்டை நாடி வரவிடாமல் தடுப்பதற்காகவே எள்ளை இறைப்பார்கள். அதே போல் நம் ஒரு பூஜையில் அமரும்போது நம்முடைய முதுகு தண்டு நேராக வைக்கும்போது முதுகு சோர்வு நிலைக்கு அடைகிறது. அப்படி முதுகு சோர்வு நிலை அடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல் நம்முடைய எலும்புகள் வலுவாகவும் சீராகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக எள்ளு புண்ணாக்கு ஆன்மீக வழிபாட்டுகளிலே, அதே போல் அந்த காலத்தில் பார்த்தோன்னா கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோன்னா புண்ணாக்கை சுட்டு அதை பொடியாக்கி நம்ம இப்போ தேங்காய் துருவல் போடுற மாதிரி போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பூஜை காரியங்கள் செய்யும்போது அந்த வலுவு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே போல் இந்த கூழ் ஊற்றக்கூடிய காலத்திலலாம் அந்த காலத்தில் புண்ணாக்கு தூள் பண்ணி போட்டிருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஏன் அப்படின்னா கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, நகர்ப்புறங்களே முறையாக படித்து தெய்வத்தை சித்தி செய்தவர்களை விட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெய்வங்கள் சித்தி ஆவதுக்கான காரணங்கள் இதுதான். இது மாதிரியான கண்ணுக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களாலே வெற்றி அடைந்திருக்கிறார் தாந்திரிகம் என்று சொல்லலாம். அப்போ எள்ளு பார்த்தீங்கன்னா 89.5% கால்சியம் உள்ளது. அதை வைத்து பூஜை செய்யும்போது அந்த சுட்ட புண்ணாக்கு என்பது அதை நம்ம சுவாசிக்கும் போதே நம்ம உடம்புல கூடிய எலும்புகள் வலுவாகவும் சீராகவும், எலும்புக்கூடிய மஜ்ஜைகளும் சீரமைக்கப்படுகிறது. அதே போல் மாட தெய்வங்களுக்கு எள்ளு வைக்க காரணம் என்னென்னா, அதாவது நமக்கு எவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும், இந்த கலியுகத்தில் கூட சரி, எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலும் சரி, ஒரு உள்ளங்கை நல்லெண்ணெய் வச்சு கையில் ஊற்றிட்டு தலையில் தேய்ச்சோம்னா உடனே கோல்ட் ஆகி மூக்கில் தண்ணி வரும். ஏன்னா கபாலத்தில் கரைந்த உஷ்ணங்கள்லாம் கரைஞ்சி வரும். அப்போ கலியுகத்திலும் எள்ளுக்கு அந்த குளிர்ச்சி சக்தி அதிகம். அப்போ உக்கிரமாக வரக்கூடிய ஒரு தெய்வத்துடைய தன்மையை குளிர்ந்து ஒரு தாயாகவும்
உறவாகவும் சகோதரனாகவும் ஆக்கக்கூடிய நிலைமை இந்த எள்ளு புண்ணாக்கு உண்டு. அது இருக்கும்போது மன அமைதியை தந்துவிடும். அதே போல் நீங்கள் பூஜை காரியங்கள் செய்யும் போது உங்களுடைய மனமும் சிந்தனையும் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு அமைதியும் குளிர்ச்சியும் இருக்க வேண்டும். அப்போ அந்த அமைதியும் குளிர்ச்சியும் இருக்கக்கூடிய இடம் இந்த எள்ளு புண்ணாக்கு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்வதும் உண்டு. அதாவது பார்த்தோன்னா நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி பெற்றவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எள்ளையும் மஞ்சள் அரிசியும் தர்ப்பையும் வைத்து நம்முடைய முன்னோர்களுக்கும் நம் குருமார்களுக்கும் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்துவிட்டு எள்ளு தர்ப்பணம் பண்ணுற வழக்கமும் உண்டு மாந்திரியத்தில். அதே போல் தர்ப்பணம் என்று சொல்லும்போது தானமாக கொடுத்தல், என்னுடைய கர்மாவை தாரமாக கொடுத்தல் என்றும் சொல்லலாம். அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த எள்ளு புண்ணாக்கை வைத்து நாம் பூஜை செய்யும்போது உக்ர தெய்வங்கள் சாந்த தெய்வமாக மாறி நமக்கு அனுகிரகம் செய்கிறது. அதே போல் அந்த உக்ர தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரு நல்லவன் வரான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி 10 கெட்டவன் வரதான் செய்வான். ஒரு எம்எல்ஏ வரானா அவன் நல்லவனும் கெட்டவனும், ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து தர வேண்டும். ஆனால் அவனை சுற்றி 10 ரவுடிகள் வரதான் செய்வார்கள், 10 பாடி கார்ட்ஸ் வரதான் செய்வார்கள். அவர்களை சுற்றி பிரபலங்கள் ஒரு பிரபலம் வருகிறார்கள் என்றால் அவை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது தெய்வங்கள் வருவதற்கு முன்னாடி துஷ்ட சக்திகள் வரும். அவையெல்லாம் அந்த எள்ளு புண்ணாக்கை பார்த்த உடனே அலறி அடித்து ஓடும். அதுக்காக தான் அந்த காலத்தில் முனீஸ்வர வழிபாட்டில் கூட எள்ளு புண்ணாக்கை சுட்டு வைப்பாங்க. இன்றைக்கி முனீஸ்வர வழிபாட்டில் ஐயனார் கருப்பசாமி இவங்களுக்கெல்லாம் எள்ளு புண்ணாக்கு, அதுக்கப்புறம் தடி என்று சொல்லுவார்கள். அரிசி மாவை பார்த்தோன்னா அரைச்சி அந்த அரிசி மாவு கூட வெல்லம் சேர்த்து நெய் விட்டு தட்டையாகவும் நீட்டாக தடி மாதிரியும் கொழுக்கட்டை மாதிரி நீட்டமாக தடி செஞ்சு வைப்பாங்க. இது ஏன்னா அவருடைய எலும்பை பாதுகாப்பதற்கும் மன அமைதிக்காகவும் அந்த வாசனை நிறைந்த உணவுகளை சுவாமிக்கு வைக்கும்போது சுவாமி ஆனந்த நிலை அடைந்து நமக்கு செல்வமும் சுபிட்சம் தருவார் என்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது தூக்கி எறியக்கூடிய புண்ணாக்கும் இறைவனை ஈர்க்கும் ஒரு மகப்பெரும் சக்தியாகவும் மருந்தாகவும் விளங்குகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை விரைவில் மீண்டும் சிறப்பான நல்ல பதிவுடன் தொடர்பு கொள்கிறேன். இந்த பதிவினை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ அன்னை மகிஷ வராகி பிரார்த்தனை செய்கிறேன். நமச்சிவாயம். சிவ நமக.